எல்லாருக்கும் வணக்கம். ஆன்லைன் பிஸ்னஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம். அதில் ஒன்று இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ். நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை நம்மளால சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது உண்மையாக இருந்தாலும் சொல்லப்படாத பல உண்மைகள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 பாயிண்ட்ஸும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் அடி எடுத்து வைங்க. நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பித்தாலும் இல்லை ஒரு லேப்டாப்பை பயன்படுத்தி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் ரெண்டுத்திலையுமே இன்ஸ்டன்ட் இன்கம், அதாவது உடனடி வருமானம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இது ஆன்லைனுக்கும் பொருந்தும், ஆஃப்லைனுக்கும் பொருந்தும். நாம இந்த வீடியோவில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சேல் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். முதல் நாள்ல இருந்தே நம்ம சேல் எடுத்துடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணினா உங்களோட கன்சிஸ்டன்சினா ஒரு வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றது. முதல்ல கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது லேர்னிங். ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிறைய மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க்கெட்டிங் நிறைய ஸ்டடி பண்ணணும், ஆன்லைன் டூல்ஸுங்களையும் நிறைய ஸ்டடி பண்ணணும். அடுத்தது மார்க்கெட்டிங்கும் தெரிஞ்சுக்கணும். ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கை விட ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டது. அதனால நீங்கள் ஒரு வெப்சைட் தொடங்கிட்டாலே உங்களுக்கு ஆன்லைனில் சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் சேல் எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிஜம். அதுதான் உண்மை இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்தவரையில். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்கில்ஸ் மேட்டர் மோர் தென் டூல்ஸ். அதாவது நீங்கள் ஆன்லைனில் தொழில் பண்ணுறதுக்காக நிறைய பொருட்கள், அதாவது நிறைய உபகரணங்களை வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டினது தான் உங்களோட திறமை. நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் வாங்கியிருக்கலாம், அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவையோ அதெல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், நிறைய பெய்டு டூல்ஸ் கூட வாங்கியிருக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நிறைய காசு கூட செலவு பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டை பற்றி தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைனில் கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கான ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையை கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வளராது. அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எவ்வளோ ஆன்லைன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு மேட்ரே இல்லை. உங்களுக்கு அந்த ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணுறதையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட திறமைகள் எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணினது தான் உங்களோட சக்ஸஸை தவிர நீங்கள் எவ்வளோ ஆன்லைன் டூல்ஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நிறைய சொல்கிறது, ஃப்ரீ டிராஃபிக் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் செலவு கிடையாது, காசு செலவு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வேல்யூபிள் ரிசோர்ஸஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஒரு ஜாப் மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஹாபி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸை ஒரு ஹாபி மாதிரி ட்ரீட் பண்றாங்க, சில பேர் ஜாப் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மீடியம். நீங்க இன்ஸ்டாகிராமில் உங்களோட பிசினஸ் சார்ந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருப்பீங்க, யூடியூப்ல உங்களோட பிசினஸ் சார்ந்து ஒரு விஷயத்தை பண்றதுக்காக போயிருப்பீங்க. ஆனா அங்கிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி டைவர்ட் ஆகிட்டு நீங்க முழுக்க அது ஒரு ஹாபி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருங்க, இது ஒரு ஜாப் மாதிரி பார்க்க மாட்டீங்க. நீங்க ஒரு வேலைக்கு போனா எப்படி ஷெட்யூல்டா ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நிதானமா பண்றீங்களோ, உங்களுக்கு ஏற்கனவே அலாட் பண்ண ஒர்க்கை நீங்க எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆன்லைன் பிசினஸும் நீங்க பண்ணணும். முழுக்க இது ஒரு ஜாபா ட்ரீட் பண்ணுமே தவிர்த்து ஒரு ஹாபியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஃப்ரீ டிராஃபிக்கை யூஸ் பண்ணி பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை பண்ணுங்கள். நாலாவது விஷயம், இன்கம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஸ்டேபிளாக இருக்காது. இது எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் பொருந்தும், முக்கியமாக ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு பொருந்தும். காரணம் என்னன்னா, உங்களோட எதிர்பார்ப்புகள் வேற மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாகிடும். அதனால சில மாதங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரலாம், சில மாதங்கள் கம்மியாக வரலாம், சில மாதங்கள் உங்களுக்கு வருமானமே வராமல் கூட போயிடலாம். அதனால தான் எப்பவுமே ஆன்லைன் பிஸ்னஸை ஒரு சைடு ஹசிலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. சைடு ஹசில்னா ஒரு பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஃப்ரீ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் பிசினஸ் உங்களுக்கான நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நீங்க இது ஒரு ஃபுல் டைம் இன்கம் ஓரியன்டட் பிசினஸா மாத்திக்க முடியும். இப்படி உங்களோட ஆன்லைன் பிசினஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் இன்கம் ஜெனரேட்டிங் பிசினஸா மாறணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹாபியா ட்ரீட் பண்ணாம ஒரு ஃபுல் டைம் ஜாப்க்கு நீங்க என்னென்ன எஃபர்ட் போடுவீங்களோ அந்த எஃபர்ட் போடும்போது தான் உங்களோட ஆன்லைன் பிசினஸ் உங்களுக்கு ஒரு முழு நேர வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா மாறும்.
அடுத்தது 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்மை பார்க்குறோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட மணி அப்படிங்கிறத தாண்டி இங்கே ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் ஆன்லைன் பிஸ்னஸோட கோர் வேல்யூ. அதாவது ஆன்லைன் பிஸ்னஸில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்றது உண்மையாக இருந்தாலும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கோர் வேல்யூ, இந்த அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸை எங்கேருந்தும் ஆப்ரேட் பண்ணலாம், உங்களுக்கான ஷெடியூலை நீங்கள் உருவாக்கிக்கலாம். முற்று முழுசாக நீங்கள் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து இன்டீரியர் பண்ணி வாடகை கொடுத்து கஸ்டமர்ஸை பிடிச்சி எவ்வளோலாம் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு இணையான எஃபோர்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே போடலாம். ஆனால் உங்களுக்கு ஏற்ற டைமில் உங்களுக்கு ஏற்ற இடத்துல இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் எங்கேருந்தும் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு இதோட கோர் வேல்யூ என்னன்னு புரியும். அதாவது நிறைய பணம் பண்ணுறதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைக்குது. அது டைம் ஃப்ரீடமாக இருக்கலாம், மணி ஃப்ரீடமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வெக்கேஷனில் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களோட பிஸ்னஸ் பாதிக்காது. அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிற உண்மைகளை புரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மணி வில் ஃபாலோ. சரி, நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான ஐடியா இருக்குது அப்படின்னா, இந்த 5 பாயிண்ட்ஸும் புரிஞ்சது அப்புறம் உங்களுக்கான எதிர்பார்ப்புகளை அதுக்கு ஏற்ற மாதிரி வைப்பீங்க. அதனால உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்காது. முதல்ல உங்களோட கடின உழைப்பை போடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எப்போ வெற்றி பெற ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க சரியான பாதையில தான் அந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிற பெருமையும் அதுக்கான ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அதே சமயத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஆன்லைன் பிசினஸ் தொடங்குறதுக்கான ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இதே மாதிரி இன்னொரு பிசினஸ் டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.